ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் சங்கே. சேனலை பார்க்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் பெப்பர் கிரேவி. ஓகேங்களா, அது பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்லாம் நான் வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வந்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பார்த்துடலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்ப பாருங்க, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்ததால பெரிய வெங்காயம் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, டொமேட்டோ ஒரு 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆக்கிட்டேங்க. ஓகேங்களா, இஞ்சி பூண்டு இது வந்து நான் பிரியாணி செய்ய போறேன் இன்னைக்கு, அதனால எக்ஸஸா வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், அவ்வளவுதான் தேவை. இப்ப வந்து ஸ்பைசஸ் பார்த்துடலாம். ஜீரக பொடிங்க, இது வந்து தனியா பொடி, இது பெப்பர் பொடி. ஓகேங்களா, அடுத்தது இது வந்து தாளிக்கிறதுக்காக, ஆயில்ல தாளிக்கிறதுக்காக நான் இதை வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, இது 3 தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஓகே, வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட விருப்பம், நான் சன்ஃபிளவர் ஆயில், என்ன ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் செய்ய போற சிக்கனுக்கு வந்து 1 குழிக்கரண்டி ஆயில் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு சிக்கன் எக்ஸஸா சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர், நான் சொன்னேன் இல்லைங்களா, பெப்பரும் சீரகம், சோம்பு, இது 3 போட்டுடலாம். கேஸை வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க, ஸ்பீடா வச்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும். 2 சேர்த்து 1 ஸ்பூனா போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன், இது ஒரு 1/2 ஸ்பூன். மொத்தத்துல 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு. நான் வந்து இது ஒரு 1/2 ஸ்பூன், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதனோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க, காண்ட விட்டுறக்கூடாது. கிரேவியா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், சிம்லயே வச்சு எல்லாமே பண்ணீங்கன்னா தான் டேஸ்ட். ரொம்ப பொறுமை தேவை. இந்த ஸ்டேஜ்ல சின்ன வெங்காயம் போட்டுருவோம். இதுல லைட்டா உப்பு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப தண்ணி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்ப உப்பு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த தக்காளியை வந்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டொமேட்டோ அரைச்சாச்சு, இதுல போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். தனியா பொடி, ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன் போட்டுப்போம். பெப்பர் மட்டும் எல்லாமே போட்டுடலாம், கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த கிரேவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கறதே பெப்பரோட ஸ்பைஸ் மட்டும்தான், காரம். ஓகேங்களா, அதனாலதான் இதுக்கு பேரு சிக்கன் பெப்பர் கிரேவி. இது ஹோம்மேட், வீட்லயே செஞ்ச கரம் மசாலாங்க. இதுல போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இந்த கரம் மசாலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல்லயே நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது பண்ணி இந்த சிக்கன் இதுல போட்டுடலாம். பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இந்த சிக்கன் இதோட போட்டுடலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கொத்தமல்லி போட்டுடலாம். கடைசியா ஃபைனல் டச். இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தேவையான அளவு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? செம்மையா இருக்கு. ஓகே, தெரியுதுங்களா சிக்கன் எப்படி அப்படியே பீஸ் ஆகுதுன்ட்டு? ஓகே, இதுல கொடமிளகா போட்டிருக்கேன், எல்லோ அண்ட் ரெட் போட்டிருக்கேன். போட்டுட்டேன் நான் ஆல்ரெடி. இங்க பாருங்க, லைட்டா போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்தாதான் பாப்பா சாப்பிடுவா. இதுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி முடிஞ்சிருச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாத்திடலாம். ஓகே, இந்த பவுல் எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி. இங்க பாருங்க, செம்மையா ரெடி ஆயிடுச்சு.